வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன். செங்குன்றம் அருகே அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சென்னை செங்குன்றம் அடுத்த கோணிமேடு கிராமம் பழைய பம்மதுகுளம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் புனரமைக்கப்பட்டு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கிராம பெரியோர்கள் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னதாக யாகசாலை, கோபூஜை, மகா கணபதி பூஜை, நவகிரக பூஜை, தன பூஜை, வருண பூஜை, மகாலட்சுமி பூஜை, பாத்திர பூஜை, துவார பாலக பூஜை, பரிகார ஹோமம், மூல மந்திர ஹோமம் ஆகிய பூஜைகள் யாகசாலையில் நடைபெற்று பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரானது கிராம பெரியோர்கள் முன்னிலையில் மேல தாளங்களுடன் புறப்பட்டு ஆலய கோபுர கலசத்திற்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீரானது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு பூரண கும்பாபிஷேகம் நடைபெற்று மஞ்சள், குங்குமம், சந்தனம், பல்வேறு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து நெய்வேத்தியத்துடன் தூப தீப ஆராதனை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் ஆலயத்தின் சார்பில் காலை மாலை என இருவேளையும் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் செங்குன்றம், கோணிமேடு, பழைய பம்மதுகுளம் சுற்றுவட்டார பக்தர்கள், பெண்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.